மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் Reks View. இந்த வீடியோவில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேஸ் கேர் பற்றின வீடியோ தான். இதில் வந்து கிளென்சர், டோனர், ஸ்க்ரப்பர், அப்புறம் நம்ம வந்து சோப், ஃபேஸ் பேக் பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற பீப்புள் வந்து வெளியில் நம்ம நிறைய மார்க்கெட்டில் வாங்கி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து செட் ஆகாமல் நிறையவே சஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம இந்த சோப் பேஸ் மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம். நம்ம ஸ்கின் டைப்புக்கு என்ன இன்டென்சி வந்து செட் ஆகுமோ அதை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அடிக்கிற வெயிலில் நம்மளோட வெதருக்கு ஏற்றாப்பில் இன்க்ரீடியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது நிறைய 100% வந்து ஒர்க் ஆகும். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஓவரால் வந்து செட் ஆகுது. அண்ட் இந்த சோப் பேஸ் மட்டும் நம்ம என்னென்னா ஆயிலி ஸ்கின்னுக்கும் அண்ட் ஆக்னி ப்ரோ, காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து அல்ட்ரா கிளியர் சோப் பேஸ், அலோவேரா சோப் பேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் மட்டும் வந்து நம்ம கோட் மில்க் இல்லாட்டி மில்க் பேஸ்டான எந்த ஒரு சோப் பேஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோப் பேஸை பற்றி பார்த்துடலாம். சோப் பேஸ்க்கு டி ரூட் பொட்டானிக்கா பிராண்டோட சோப் பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து அலோவேரா சோப் பேஸ் அண்ட் இன்னொன்று வந்து அல்ட்ரா கிளியர் சோப் பேஸ். இந்த ரெண்டு சோப் பேஸுமே வந்து நம்ம ஆயில் ஸ்கின், ஆக்னி ப்ரோ ஸ்கின், அப்புறம் நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்க்கெலாம் நல்லா வந்து ஹெல்ப் ஆகும். இப்போ வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதா இருந்ததுன்னா கோட் மில்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து சோப் பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கும். இதில் ஒரு 50 கிராம் அண்ட் இதில் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். இது நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம பர்சனல் யூஸ்க்கு பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு பேக் வாங்கினோம் அப்படின்னாவே வந்து நம்ம 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கும்பர் வச்சு நம்ம சோப் தான் பண்ண போகிறோம். குக்கும்பரில் நேச்சுரலாகவே ஒரு ஹைட்ரேஷன் ஏஜென்ட் இருக்குது அண்ட் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் ஏஜென்ட்டும் சொல்லலாம். இது வந்து ஒரு பேஸ் ஃபார் ஹைட்ரேஷன், அப்புறம் ஆன்டி ஏஜிங் வந்து இதுலேருந்து ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆக்னி ப்ரோலேருந்து ஹெல்ப் பண்ணும். 19% விட்டமின் கே இருக்குது, விட்டமின் பி, விட்டமின் சி எல்லாம் இதில் நிறையா இருக்குது. இதை ஜூஸாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை டோட்டலாக ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நம்ம ஸ்கின்னை ஈவன் டோனாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். விட்டமின் இ வந்து நம்ம சன்டானில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் ஒரே ஒரு கேப்சூல் எடுத்திருக்கேன். சோப் பேஸ் மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 கப் நம்ம வந்து வாட்டர், அந்த குக்கும்பர் வாட்டர் எடுக்கிறோம், ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம 3 3.5 மடங்கு வரைக்கும் நம்ம சோப் பேஸ் ஆட் பண்ணணும். சோப் பேஸ் கரெக்டாக நம்ம ஆட் பண்ணால் தான் சோப் ரொம்ப நல்லா வரும். நம்ம பர்சனல் யூஸ்க்கு பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்கனைசர் பாக்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோப் ஆர்கனைசர் இல்லாட்டி பவுடர் ஆர்கனைசர் இந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறதா அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 4 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், குக்கும்பர், ஒரு கூலிங் ஏஜென்ட், ஒரு ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், ஒரு ஹோம்மேட் சோப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம்மர் டைமுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கிளென்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமனை வச்சு தான் நம்ம சோப் பண்ண போகிறோம். இதுக்கு நான் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது சோப் பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காயிரும். திரும்பி நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். சோப் பேஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 4 மடங்கு எடுக்கணும்னா அது 3லேருந்து 3.5 மடங்கு சோப் பேஸ் எடுக்கணும். இது வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்கு தான், ஆப்ஷனல் தான். வேணும்னா ரோஸ் வாட்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் லெமன்லேயே வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் மாற்றிடலாம். ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 ஹவர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் யூஸ் பண்ணி, குக்கும்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கிட்ஸுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு ஸ்வெட்டிங்காக இருக்கும். அப்படி இருக்குன்னா நம்மளுக்கு லெமன் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு கிளாஸியான ஒரு லெமனேட் குக்கும்பர் சோப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெட்டிவேர் வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். வெட்டிவேரில் வந்து நேச்சுரலாக வந்து ஹைட்ரேஷன் ஏஜென்ட் நம்ம ஸ்கின்னை கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து பிஹெச் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஈவன் ஸ்கின் டோன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின் போர்லேருந்து டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரெடியூஸ் ஆயில்னஸையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதில் 2 டைப்பில் வந்து ரூட் இருக்குது. அண்ட் ஒரு இது வந்து நல்லா மைல்டான ஒரு ரூட்டாக இருக்கும், நல்லா ஃபைனாக இருக்கும் இந்த ரூட்டு. இது நம்ம ஸ்க்ரப்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா மைல்டாக இருக்கும். இன்னொரு இது ரூட் வந்து நம்ம டோனருக்கு, நம்ம கிளென்சர், சோப் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு நல்லா பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது முடியல அப்படின்னா வந்து இதோட வாட்டர் நல்லா ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம்.
வெட்டிவேர் வந்து நம்ம நிறைய ஆயிலுக்கும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது நல்லா வந்து மைண்டை காம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை நான் வந்து நல்லா ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கலாம். 3 நாள் வரைக்கும் நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ தான் அதோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு கிளென்சரும் பண்ண போகிறேன் அண்ட் இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பரும் பண்ண போகிறேன். அதனால அந்த 2 கண்டெய்னர் எடுத்திருக்கேன். சோப் பேஸ் வந்து நம்ம 1 மடங்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ 4 கப் வந்து வாட்டர் எடுத்துருக்கோம், வெட்டிவேர் வாட்டர் எடுத்துருக்கோம்னா இதில் வந்து 1 மடங்கு ஆட் பண்ணால் போதும் சோப் பேஸ். நெக்ஸ்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு சோப் பேஸ் வந்து கம்மியாக ஆட் பண்ணாவே போதும். இதுவே நல்ல ஒரு இது கொடுத்துரும். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா சோப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பாப்பி சீடு, அதாவது நம்ம கசகசா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. வெட்டிவேரை நல்லா வந்து சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் ஒரே மடங்கு நம்ம சோப் பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணிட வேண்டாம். இது வந்து 1 மடங்கு போதும் சோப் பேஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் மட்டும் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து வெட்டிவேர் யூஸ் பண்ணி ஆயில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே ஆயிலில் இந்த வெட்டிவேரையும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா நம்ம மைண்டை நல்லா காமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நல்ல ஒரு மைல்டான ஒரு கிளென்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளென்சருமே வந்து சரி, இந்த ஸ்க்ரப்பருமே சரி, நம்ம கண்டெய்னர் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து நல்லா டைட்டன் ஆகும். அண்ட் நம்ம நல்லா வந்து இப்போவே பார்த்தா தெரியும், நல்லா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். நான் இன்னொரு கண்டெய்னரில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம மார்க்கெட்டில் எப்படி நம்ம ஒரு கிளென்சர் ஸ்க்ரப்பர் வாங்குமோ அதே மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மைல்டான ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கும். அண்ட் இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பர் ஒரு கிளென்சர், நல்ல ஒரு 100% ஒர்க் ஆகிற ஒரு கிளென்சர், ஸ்க்ரப்பர் அண்ட் டோனர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கின் டோனர் தான். இது ஜஸ்ட்டு நம்ம அந்த வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். இது நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நம்ம வினிகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ராக்ரன்ஸ்க்கு தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெட்டிவேர் வாட்டர் மட்டும் இல்லை, நம்ம குக்கும்பர் வாட்டரையும் வந்து நம்ம வந்து டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் பேக் தான். இதுக்கு வந்து நான் சாண்டல்வுட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம நாட்டு மருந்து கடையிலையும் இந்த சாண்டல்வுட் பவுடர் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம வெட்டிவேரோட ஸ்கின் டோனர் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டர், இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா இதில் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு செட் ஆகுங்கிறதுனால நான் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம வீட்லேயே எப்படி ஸ்க்ரப்பர், டோனர், சோப் அண்ட் எல்லாம் நம்மளுக்கு யூஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.